பாவம் இல்ல, பாவம் இல்ல. ஏன்? ஏன்னா பலி ஒன்று என்ன பண்ணாயிடுச்சு? செலுத்தப்பட்டாயிற்று. பலி செலுத்தப்பட்டாயிடுச்சுன்னு பலிய பார்க்க பார்க்க நமக்குள்ள என்ன உண்டாகுது? பலி உண்டாயிருச்சு. அப்போ எனக்கு என்ன இல்ல? எனக்கு அதனுடைய அடுத்த சிந்தனை என்னன்னா, எனக்கு எந்த தீமையும் வருவதற்கு இப்பொழுது என்ன இல்ல? அதிகாரம் இல்ல. அப்போ டக்குன்னு மனசு எங்க போகணும்? நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். எதனால? உங்களுக்காக பலி செலுத்தப்பட்டதுனால, ரத்தம் சிந்தப்பட்டதுனால, பிதா அவரை உயிரோடு எழுப்புறதுனால. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்துல இருந்து சொல்லுங்க, புரிந்தவர்களாய் சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். இத சொல்வதற்கு இருதயம் உங்களை தடை பண்ணுச்சுன்னு வைங்க, நீங்க எங்க போகணும்? வசன தியானத்துக்கு போ. இதை சொல்ல விடலன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வேற ஒண்ணு இருதயம் சொல்ல வச்சுக்கோங்க. அது எப்படி? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து ராசிப்படி அல்லது நாள் படி அல்லது இதுபடி சீசன் படி தான் நடக்கணும். ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் கெட்டதா இருக்கும்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா நீங்க எங்க போகணும்? வசனத்திற்கு போய் அவருடைய பலியை நீங்கள் தியானம் பண்ணுவதே உங்கள் வாழ்க்கைக்கான விடுதலையா இருக்க முடியும். தியானிக்க 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 இருதயம் நன்மையை எதிர்பார்க்க தொடங்கும். நன்மையை இருதயம் என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். ஏன்னா எதற்காக உங்களுக்கு நன்மை நடக்கணும்? ஏன்னா கிறிஸ்து மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். அதுதான் ஒரே காரணம். உங்கள் வாழ்க்கையில மகிமை உண்டாவதற்கான ஒரே காரணம் என்ன? ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. அதனுடைய பலனை நான் அனுபவித்தே தீருவேன். உங்களுடைய கிரியையினால இல்ல. நான் இதெல்லாம் செய்தேன், இதெல்லாம் நல்லா இருக்கிறேன், நான் இப்படிலாம் பண்றேன். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நான் நல்லா தானே இருக்கிறேன் பிரதர், நல்லதானே செய்யறேன் பிரதர், எனக்கு ஏன் பிரதர் இப்படி எனக்கு? அது இல்ல மேட்ரு. அதை செய்வதனால் நன்மையை அனுபவிக்கிற கூட்டம் நாம் இல்லை. நாம் எதனால் நன்மை அனுபவிக்கிற கூட்டம்? எனக்காய் ஒருவர் அடிபட்டார், எனக்காய் ஒருவர் வாரினால் அடிபட்டார், எனக்காக ஒருவர் மீது தழும்பு உண்டாயிற்று, அதற்காய் எனக்கு என்ன உண்டாவது? நீதி உண்டாவது. இதை இன்னொரு விதத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இஸ்ரவேலுக்காய் கோலியாத் வந்து ஒருத்தரை மிரட்டிட்டு இருந்தானா, முழு இஸ்ரவேலை மிரட்டிட்டு இருந்தானா. கோலியாத்து மிரட்டினதுனால ஒருத்தர் நடுங்கினாரா, முழு இஸ்ரவேலும் நடுங்கி பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாதா? ராஜா முதற்கொண்டு அரண்மனையில ஒளிஞ்சுக்கிட்டு இவன் போராடுறானே, இவனை என்ன பண்றதுன்னு சொல்லி முழு இஸ்ரவேலும் பிரச்சனையில இருக்கும் பொழுது, அந்த முழு இஸ்ரவேலுக்காகவும் தேவனுடைய ஆவியானவர் யார் எழுப்பினாரு?